وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة إذا قضى الله. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய இஸ்லாமிய கல்லூரியில் கல்வி கற்று அங்கு இஸ்லாமிய கல்லூரியினுடைய MIC பட்டத்தை பெற்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தாயியாக சில காலம் செயல்பட்டு வந்தேன். அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய SLTJ என்ற அமைப்பின் கீழ் இதுவரை காலமும் செயல்பட்டு வந்து கொண்டிருந்தேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சொல்லக்கூடிய சில கருத்துக்களில் அந்த கருத்துக்கள் எனக்கு சில கேள்விகளை எழுப்பியதின் காரணத்தினால் அல்லாஹுக்கு பயந்து இந்த விஷயத்தில் நான் ஒரு சுய ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பல கோணங்களில் சிந்தித்திருந்த அடிப்படையிலே இலங்கைக்கு நான் வந்ததற்கு பிறகு இந்த கருத்தை நான் மீளாய்வுக்கு எடுத்துக்கொண்டேன். இதுவரையும் நான் ஏற்றிருந்த சில விஷயங்களை இந்த அமைப்பு சொல்கிறது, இவர்கள் சொல்கிறார்கள் என்ற அடிப்படையில் இல்லாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொல்கிறார்கள் என்ற ஒரே நோக்கத்திலே இறைவனுக்கு பயந்து இறையச்சத்தோடு இதில் என்ன கருத்து வந்தாலும் அதை சரியான முடிவை மக்களுக்கு நாமும் அறிவித்து நாமும் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில இயக்க ரீதியான உள்ளத்தில் இருக்கக்கூடிய இயக்க ரீதியான அன்பை பாசத்தை வெளியே வைத்துவிட்டு திருமறை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வை நான் துவக்கினேன். அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சொல்லக்கூடிய சூனியம் சம்பந்தமான விஷயத்தில், கண்ணூர் சம்பந்தமான விஷயம், அதே போன்று சில ஹதீஸ்களை மறுக்கின்ற விஷயத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அந்த கொள்கை வரம்பு மீறியதாக என்னுடைய ஆய்வின் முடிவு தெளிவாக எனக்கு உணர்த்தியது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியிலே சூனியத்தின் மூலம் அல்லாஹ் நாடினால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை யாரெல்லாம் சொல்கிறார்களோ இவர்கள் எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய இந்த சூனிய சம்பந்தமான உரைகளை அல்லது பேச்சுக்களை கேட்டதற்கு பிறகு கூறுவார்களாக இருந்தால் இவர்கள் முஷ்ரிக்கீன்கள், இவர்களுக்கு பின்னால் சொல்ல முடியாது என்ற ஒரு ஃபத்வாவை வெளியிட்டதை நாம் பார்க்கின்றோம். இது உண்மையிலேயே உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் முஷ்ரிக்கீன்கள், இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று திருமறை குர்ஆன் ஹதீஸ் சொன்ன அந்த அடிப்படையை சொல்லக்கூடியவர்களை சொல்கிறார்கள் என்கின்ற தெளிவு நமக்கு கிடைத்ததற்கு பிறகு நாம் இதுவரை காலமும் இந்த அமைப்பில் இருந்தோம், இதில் செயல்பட்டு வந்தோம் என்ற அந்த அடிப்படையை நாம் வெளியே வைத்துவிட்டு அல்லாஹுக்கு பயந்த ஒரு முடிவை நான் அறிவிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவரை காலமும் நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தாயியாகவும் TNTJ அதே போன்ற SLTJ தாயியாக செயல்பட்டு வந்தேன். இன்றிலிருந்து இந்த அமைப்புகளில் இருந்து முற்று முழுவதுமாக நான் விலகிக் கொள்கிறேன். இவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையிலிருந்தும் நான் முற்று முழுவதுமாக, எல்லா கொள்கையும் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை, இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட இந்த கொள்கையிலிருந்து கண்ணூர் சம்பந்தமாக இது போன்று சில மறுக்கப்படக்கூடிய சில ஹதீஸ்களில் இருந்து நான் முழுவதுமாக விலகிக் கொள்ளலாம் என்று தீர்மானம் செய்திருக்கிறேன். இந்த முடிவு நான் எதனால் எடுத்தேன் என்றால், உண்மையிலேயே அவர்களோடு எனக்கு எந்த விதமான கோபதாபமோ கணக்கு வழக்கு ரீதியான ஏதாவது பிரச்சனையோ அல்லது நிர்வாக ரீதியான பிரச்சனையோ இந்த எந்த அமைப்போடும் எனக்கு இதுவரைக்கும் இல்லை. அவர்களை நான் உண்மையில் நேசித்திருக்கிறேன். அவர்களும் என்னை, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பல பேர் என்னை நேசித்திருக்கிறார்கள். அவர்களின் மீது இருந்த அந்த நேசத்திலேயோ அதில் நம்ம எதிலையும் குறை சொல்லல. அவர்களை நாம் மனிதர்கள் என்ற ரீதியில் அவர்கள் தவறுபடுகிறார்கள், வழி தவறிய கொள்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழி தவறிய கொள்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று தெரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு பயந்த ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விலகிக் கொள்கிறேனே தவிர அவர்களை விட்டு பிரிஞ்சு வர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இதுல SLTJ மற்றும் TNTJ சார்ந்த சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் இந்த விஷயத்துல சுயமாக ஆய்வு செய்து பாருங்கள். திருமறை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் நின்று உங்களுடைய ஆய்வை நீங்கள் மேற்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த முடிவுக்கு தான் ஒவ்வொருவரும் வருவீர்கள். திருமறை குர்ஆன் ஹதீஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் அதை விட நமக்கு எந்த ஒரு உறவும் சிறந்ததாக இருக்க முடியாது. அவர்களை விட, இஸ்லாமிய கொள்கையை விட நாம் எவ்வளவு நேசித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு முக்கியமானவர்கள் கிடையாது உண்மையாக இஸ்லாத்தை நேசிப்பவர்களுக்கு.
அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இது அவர்களை நாம் விமர்சிப்பதற்கோ அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்வதற்காக உலகத்திலே ஏதோ எதிர்பார்த்து நாம் இந்த முடிவை எடுக்கவில்லை. முற்று முழுவதுமாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வுக்கு பயந்து எச்சத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு. இதை நான் மக்களுக்கு சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த கருத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதை விட்டு விலகி சரியான கொள்கைக்கு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில் தான் இதை சொல்கிறேன். ஆகையால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்களும் உங்களுடைய இந்த விஷயத்தை இவன் வெளியே போயிட்டான், இவன் வெளியே போவதனால கொள்கை தவறி போயிட்டான் என்று சிந்திக்காமல் நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் சரியானதா தவறானதா என்று நீங்களும் அதை ஆய்வுக்குட்படுத்தி உங்களுடைய முடிவை நீங்களும் எடுக்க வேண்டும் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.